கீழேருந்து பக்கெட் விட்டு மோக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கசடெலாம் கலங்கி வந்துடுது. கடைசியில் வந்து வடிக்கிற கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணி விட்ட உடனே லேசாக கசடு வருது. அப்புறம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து வெஞ்சுரியில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் நல்லா வடிச்சு விட்ருப்பீங்க, கசடெலாம் வடிச்சுருப்பீங்க, வெஞ்சுரி இழுக்காமல் போயிருக்கோம். வணக்கம் நண்பர்களே, உழவோடு விளையாடு உங்களை அன்புன்னு வரவேற்கிறது. நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜீவாமிர்தமோ பஞ்சகவியோ ரெடி பண்ணுவீங்க. அதில் வந்து அதை வடித்து வெஞ்சுரியில் விட்றது ஒரு சில பேர்த்துக்கு வந்து பிரச்சனையாமையும், ஒரு சில பேர் வந்து கரெக்டாக கையாண்டுருவாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன முறையில் வந்து கையாளுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த செட்டப் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் எப்படி வேலை செய்யுது எல்லாமே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஜீவாமிர்தம் நிழலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து சும்மா 2 கம்பி நிறுத்தி, ஏற்கனவே பின்னால் வந்து கம்பி வெளியே போட்டிருக்கு, அதில் முட்டு கொடுத்து ஓலையெல்லாம் பின்னில் சாதாரணமாக கீழே விழுந்து கிடந்த மொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டு கரெக்டாக நல்லா நிழல் அமைகிற மாதிரி அமைச்சிட்டோம். கரெக்டாக வந்து இந்த பந்தல் வந்து நம்ம ஹைட்டு இருக்கிறங்காட்டி கலக்கறக்கு வந்து கொஞ்சம் நீளமான குச்சி விட்டு கலக்க முடியாது. கரெக்டாக வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குச்சி வந்து வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் ஜீவாமிர்தம் வந்து செய்யறதுக்கு 2 பேரல் தேவைப்படுது. ஏன்னா வந்து ஒவ்வொரு டைம் வந்து நம்ம வாரமோ இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்காவோ எடுத்து விடும்போது ஒவ்வொரு டைம் வந்து எடுத்து வடிச்சிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா வந்து பாதி ட்ரம் வரைக்கும் ஈஸியாக வடிச்சிடலாம், கலங்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழேருந்து பக்கெட் விட்டு மோக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கசடெலாம் கலங்கி வந்துடுது. கடைசியில் வந்து வடிக்கிற கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு பேரல் எடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் விட்டு மேலே ஒரு ஓஸ் போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நல்லா தண்ணி வந்து ஃப்ளூயிடாக வடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து அந்த தண்ணி இருந்துச்சு, அதுக்கு கீழே தான் வந்து கசட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இன்னொரு ஓட்டை போட்டு 4 இன்ச்சில் கீழேருந்து ஒரு 4 இன்ச் விட்டு ஒரு ஓட்டை போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நல்லா வடிஞ்சிருது. ஃபஸ்ட்டு வந்து நான் இதை கீழே அந்த 4 இன்ச் விட்டு ஓட்டை போட்டதுக்கப்புறம் வடித்து பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணி விட்ட உடனே லேசாக கசடு வருது. அதை மட்டும் நீங்கள் அலாசி விட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி மட்டும்தான் வருது. இப்போ வந்து நாங்கள் மேலே போட்ட இந்த ஓட்டை வந்து வேஸ்ட்டாக போச்சு. அதனால வந்து நீங்கள் போடுறவங்க வந்து கரெக்டாக வந்து ஒரு 4 இன்ச் விட்டு போட்டிங்கன்னா ஒரே ஏக்கராக்கு வந்து, அதாவது 200 லிட்டருக்கான ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் 10 லிட்டர் சாணி தான் போட போகிறீங்க. 10 லிட்டர் சாணி காசடு வந்து இந்த 4 இன்ச்சு கீழே வந்து செட்டில் ஆயிரும். அப்புறம் இந்த டேப் வந்து ஓட்டை போடுறது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து சொட்டு நீர் போட்டிருந்தோம். அந்த ஓட்டை போடுற டூல்ஸ் எல்லாம் எங்கிட்டே இருந்துச்சு. அதனால வந்து நானே பார்த்தீங்கன்னா குத்தி ஓட்டை போட்டு அந்த புஷ்ஷெல்லாம் சொருகி பைப் மாட்டிக்கிட்டேன். பைப் இல்லாதவங்க வந்தீங்கன்னா லோக்கல் ப்ளம்பர் வச்சு ஒரு சின்ன இந்த பைப் மாட்டுறதுக்கு பதிலாக வந்து பெரிய பைப் மாட்டிக்கிட்டிங்கன்னா வந்து இந்த வடிக்கிறது மட்டும் இல்லாமல் கீழே வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய பைப் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த கசடும் வந்து பெரிய பைப்லேயே வந்துடும். அப்புறம் முக்கியமாக வந்து கசடெலாம் கலக்கி விட்ற சாணி கரைச்சி உள்ளே ஊற்றுறப்ப முதல்லையே வந்து அதில் இருக்க அந்த கசடு, அந்த தட்டு கழிச்சு தட்டு 1 2 ஒட்டிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து எடுத்து போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டராக வந்து வடிக்கிறதுக்கு வந்து எந்த சிரமமும் இருக்காது. அப்புறம் கீழே இருக்க பேரல் எதுக்குன்னா, அதான் நான் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு டைம் மோந்து ஊற்றிட்டு இருக்க முடியாது. அதுக்காக கீழே ஒரு பேரல் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருனால வந்து பேரலை வந்து மேலே ஏற்றி கொண்டு போக முடியாது. அதனால் வந்து நான் கீழே வந்து குழி தோண்டி ஒரு பேரலை உள்ளே வச்சுட்டேன். ஏன் வந்து ஒரு மேடு அமைச்சிருக்குன்னா, இப்போ வந்து எங்களுக்கு வெஞ்சுரி பக்கத்துலேயே அமைச்சிருக்குது. வெஞ்சுரி ஓஸ் வந்து இந்த குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேலே கீழே போகாது. அதனால வந்து கரெக்டாக ஒரு லெவலுக்கு வச்சுட்டு அந்த வெஞ்சுரி ஓஸ் எவ்வளோக்கு போகுதோ அந்தளவுக்கு ட்ரம்மை உள்ளே இறக்கிட்டு இந்த ட்ரம்மை வந்து லேசாக வந்து மண் போட்டு மேடு ஏற்றிட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி வடிக்குதுன்னு. ஜீவாமிர்தம் ஃபுல்லாக இருக்குது. ஏற்கனவே ஒரு டைம் ஊற்றி வடிச்சிட்டோம். இப்போ வந்து 2வது டைம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஜீவாமிர்தம் விட்டு ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த கசடு வந்து டைரெக்டாக வந்து இது பண்ணாமல் இன்னொரு டைம் நீங்கள் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் கலக்கி விட்டிங்கன்னா அதுவே வந்து ஜீவாமிர்தம் வந்து 2 டைமாக பயன்படுத்திக்கலாம். வடிக்கிறதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தேவையில்லை, ஒரு சீலை மட்டும் போட்டிங்கன்னா அருமையாக வடிஞ்சிடும். இப்போ அங்கே ஓப்பன் பண்ணி விட்றேன். அப்போ வந்து இந்த ஓஸ் வந்து போடுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் விடாமல் ஒரு ஓரமாக இப்படி விட்டுட்டிங்கன்னா இப்படி ஒரு ஓரமாக விட்டிங்கன்னா அது வந்து வடிஞ்சு வர்றது பார்த்தீங்கன்னா வந்து வடிஞ்சு வரையிலே வந்து பாதி இதாயிரும். இதே வந்து நீங்கள் சென்டர் விட்டிங்கன்னா சின்ன சின்ன கசடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே தங்கி வந்து தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நீங்கள் இப்படி ஓஸ் வந்து ஓரமாக விட்டிங்கன்னா தண்ணி போகிறப்ப வந்து சூப்பராக வடிஞ்சு போயிடும்.
அப்புறம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து வெஞ்சுரியில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் நல்லா வடிச்சு விட்ருப்பீங்க, கசடெல்லாம் வடிச்சு விட்ருப்பீங்க, வெஞ்சுரி இழுக்காமல் போயிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா கரெக்டாக வந்து ப்ராப்பரான வெஞ்சுரி இல்லாமல் இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெஞ்சுரி பார்த்தீங்கன்னா நான் ரிட்டன் வால்வோட கொடுத்துருப்பான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ரிட்டன் வால்வு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பால் வால்வு, இது நான் ரிட்டன் வால்வு. இது என்ன ஜீவாமிர்தம் வந்து இழுக்கிறப்ப ஒன்ஸ் இழுத்துருச்சுன்னா அப்போ வந்து திரும்ப ரிட்டர்ன் வராது. ஒரு சில வெஞ்சுரியில் வந்து சப்போஸ் வந்து அந்த இழுக்கிறதுக்கான ப்ரெஷர் வந்து கரெக்டாக இல்லைன்னா இழுத்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதில் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். வெஞ்சுரி வாங்குறது பார்த்தீங்கன்னா த்ரெட்டு டைப் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் சொறி கழட்டிட்டு இருக்கிற சிரமமாக இருக்கும் ரோட் சைடு. அதனால் வந்து த்ரெட் டைப் வாங்கிக்கோங்க. வெஞ்சுரிலேருந்து தண்ணி ரிட்டர்ன் எடுக்கிற பார்த்தீங்கன்னா என்ன சிரமம்னா நான் ரிட்டர்ன் வால்வில் ஓப்பன் பண்ணி விட்டோன்னே வராது. நீங்கள் தண்ணி வந்து விடணும்னா ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் கழட்டி நான் ரிட்டர்ன் வால்வு வந்து இந்த கழட்டி தான் வந்து ட்ரம்மில் தண்ணி ஃபில் பண்ணணும். அப்புறம் முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெஞ்சுரி பக்கத்துலேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஜீவாமிர்த கலெக்டரை இந்த செட்டப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா தள்ளி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைம் வந்து கொண்டு வந்து ஊற்றுறக்கே வந்து பெரிய வேலையாக போயிடும். ஸோ இந்த செட்டப்பில் என்னென்னா ஒவ்வொரு டைம் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து வடிச்சு விட்டிங்கன்னா கீழே இருக்க கசடு வந்து அப்படியே தங்கியிருக்கும். திரும்ப தண்ணி விட்டுட்டு நீங்கள் திரும்ப அதையே இன்னும் 2வது டைம் பயன்படுத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்க கசடை வந்து ஏதாச்சும் முக்கியமான செடி இருந்துச்சுன்னா அந்த கசடில் எடுத்து கொண்டு போய் அப்படியே போட்டுக்கலாம். அதை வந்து திரும்ப வடித்து விடணுங்கிற அவசியம் இல்லை. நீர் பாசனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ட்ரம்மு வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு சின்ன அளவுக்கு வந்து திறந்து விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டு இருக்கும். எல்லா பக்கம் ஏகமாக போய் சேர்ந்துடும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.